பத்திரிகையில் ஊடகத்திலும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றது. என்றைக்கு விடியா திமுக ஆட்சி திரு ஸ்டாலின் முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ அன்று முதல் இன்று வரை சட்டம் ஒழுங்கு தமிழகத்தில் அடியோடு சீர்கட்டு விட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு பக்கத்தில் இருக்கிற ஈரோடு மாவட்டம் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலே முதியோர்களை குறிவைத்து கொடூரமான கொலை, நகைகளை அபகரித்து பணத்தை திருடிக்கொண்டு முதியோர்களை விட்டு வைத்தாலும் பரவாயில்லை, அவர்களை ஒரே மாதிரியாக பல பேரை இந்த ஆட்சியில் கொடூரமான கொலை செய்திருக்கிறார்கள். அதை கண்டுபிடிக்க இந்த ஆட்சியால் கையிலாகாத அரசாக வாங்கிட்டு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்கின்றதோ அந்த மாநிலத்தில் அனைத்து வளர்ச்சியும் பார்க்க முடியும். எந்த ஒரு நாட்டிலோ எந்த ஒரு மாநிலத்திலோ சட்ட ஒழுங்கு சீர்கெடுகிறதோ அந்த மாநிலம் பின்னுக்கு தள்ளப்படும். திமுக ஆட்சியிலே சட்டம் சீர்கெட்டு விட்டது. இன்றைக்கு சட்டம் மிக மிக மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. இன்றைக்கு நாட்டிலே மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதிமுக ஆட்சியிலே 2019 7 பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. 2022 ஆண்டு விடியா திமுக ஆட்சியிலே 58 பாலியல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஆக இந்த 3 ஆண்டு 19, 20, 21, 22 4 ஆண்டு காலத்திலே இன்றைக்கு எந்த அளவுக்கு பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் நிலந்து கொண்டிருக்கின்றதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு மக்களுக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்பட்டது. இன்றைக்கு அதனால் புதிய புதிய தொழிற்சாலைகள் தமிழுக்கு வந்தன. முடியா திமுக ஆட்சியில் இன்றைக்கு தொழில் செய்வதே மிக கடினமான ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு இந்த பகுதி நாமக்கல் மாவட்டம் என்று சொன்னால் இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் பல தொழில்கள் நிறைந்த பகுதி. இன்றைக்கு லாரி தொழில் இன்றைக்கு சுமார் இந்த மாவட்டத்தில் மட்டும் எனக்கு கிடைத்த தகவல்படி 30,000 லாரிகள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஒரு லாரி இயக்குவதற்கு என்று சொன்னால் 4 பேர் வேணும். ஷிப்ட் முறையில் மாற்றுகின்ற பொழுது 1,20,000 பேர் இந்த லாரி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவருடைய நிலை கேள்விக்குறியாகிவிட்டது. ரிக் தொழில் இங்கே திருச்செங்கோட்டில் வைத்து வடநாட்டிலே இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ரிக்கு சுமார் 20 பேர் பணி செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள். ஆக லாரி தொழில் ரிக் தொழில் ரெண்டும் டீசல் விலையினால் சரிந்து விட்டது. இன்றைக்கு மக்கள் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதோடு லாரியுடைய விலை உயர்ந்து விட்டது. உதிரிப்பாங்கள் விலை உயர்ந்து விட்டது. டீசல் ஒரு புறம் விலை உயர்வு, அதனுடைய உதிரிப்பாங்களுடைய விலை உயர்வு. இப்படிப்பட்ட சிக்கலான நிலையில் தான் இந்த தொழில் நடந்து கொண்டிருக்கின்றது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே டீசல் விலை உயரலாமல் பார்த்துக்கிட்டோம். டீசல் விலை உயராமல் பார்த்துக் கொண்டோம். விடியா திமுக அரசு தேர்தல் அறிக்கையிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் 5 ரூபாய் குறைக்கிறாங்க, டீசல் 4 ரூபாய் குறைக்கிறாங்க. இதுவரைக்கும் குறைக்கல. டீசலை பொறுத்த வரைக்கும் மத்திய மாநில அரசு 2 வரி போட்டிருக்குது. மத்திய அரசு வெளிநாட்டிலிருந்து டீசலை கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யறாங்க. அதனுடைய விலை குறைவு. 70% இறக்குமதி செய்யப்படுகின்ற கச்சா எண்ணெய்க்கு வரி வைத்து இன்றைக்கு வெளியிலே வருகின்ற பொழுது சுத்தகரித்த எண்ணெய் பெட்ரோல் டீசல் வருகின்ற பொழுது 70% அதிகரிக்கிறது. அதுக்கு வரி போடுகின்றார்கள். அப்போ இந்த டீசல் பயன்படுத்துகின்ற லாரி தொழில், தொழில், மீனவ மக்கள், விவசாயிகள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுகிறார்கள். டீசல் விலை உயர்வினால் ஒட்டுமொத்த மக்களும் பாதிக்கப்படுவது இந்த டீசல் விலை உயர்வால். எல்லா மக்களும் எல்லா பொருளும் வாங்க வேண்டி இருக்குது. அந்த பொருள் எல்லாம் லாரியில் மூலம் தான் வருது. அந்த லாரியில் மூலம் வருகின்ற பொழுது இந்த டீசல் விலை உயர்வால் வாடகை உயர்கிறது. வாடகை உயர்கின்ற பொழுது அதில் வர்ற சரக்கு உயர்கின்றது. நீங்க போய் கடையில் பொருள் வாங்கினீங்களா, லாரியில் வந்து அந்த பொருள் இறங்குது. அந்த பொருள் வந்து இறங்கின்ற பொழுது இந்த சரக்கு கட்டணம் உயர்கின்ற பொழுது அதை பொருளை நாம் வாங்கின்ற பொழுது நம் தலையில் வந்து விடுகிறது. ஒவ்வொரு பொருளும் எந்த பொருளுமே தானாக வந்து விடுவதில்லை கடைக்கு. ஆக ஒவ்வொரு பொருளும் லாரிகள் இன்றைக்கு மூலமாகத்தான் வருகிறது. ஆக அதெல்லாம் இன்றைக்கு மக்கள் பாதிக்கிறாங்க. அதையெல்லாம் மத்திய மாநில அரசு கண்டுகொள்வதில்லை.
நாங்கள் எவ்வளவு முறை நாங்கள் எடுத்து சொல்லிவிட்டோம். தொலைக்காட்சியில பேசினோம், ஊடகத்தின் வாயிலாக தெரிவித்தோம், பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்தோம், அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தோம், சட்டமன்றத்தில் பேசினோம். ஆனால் இன்றைக்கு மத்திய மாநில அரசுகள் டீசல் விலையை குறைப்பதாக இல்லை, அதற்கு மாறாக விலையை ஏற்றிக்கொண்டே செல்கிறார்கள். 60 ரூபாய்க்கு வித்த டீசல் இன்றைக்கு 94 ரூபாய்க்கு டீசல் விற்குது. 34 ரூபாய் ஒரு லிட்டருக்கு உயர்ந்தால் எப்படி இந்த லாரி இயக்குவார்கள்? ஆக இந்த லாரி கட்டணம், லாரியுடைய வாடகை உயர்கின்ற காரணத்தினால்தான் அனைத்து பொருளுடைய விலை உயர்து. கட்டுமான பொருட்கள் இன்றைக்கு செங்கல் பயன்படுத்த வேண்டும் என்றாலும் லாரியில் தான் கொண்டு வரணும், மணலை கொண்டு வரணும் லாரியில் தான் கொண்டு வரணும், எம்சாண்ட் கொண்டு வரணும் லாரியில் தான் கொண்டு வரணும், கம்பி கொண்டு வரணும் லாரியில் தான் வர வேணும், ஜல்லி கொண்டு வரணும் லாரியில் தான் வரணும். அப்ப டீசல் விலை உயர்கின்ற பொழுது வாடகை உயர்ந்து, வாடகை உயர்ந்தா அதோடைய பொருளுடைய விலை உயர்வுது. இந்த பொருளுடைய விலை உயர்வு, அத்தியாவசிய பொருள் விலை உயர்க்கும் இந்த டீசல் தான் காரணம். சிந்திச்சு பாருங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.